ஃப்ரைடே மார்னிங் இன்றைக்கி என்னடா பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிறது, உப்மா செய்யவான்னு கேட்டால், அம்மா உன் உப்மாக்கு ஒரு எண்ட் கார்டு போட்டுருங்கம்மான்னு வீட்டில் சொல்லிட்டாங்க. சரி சப்பாத்தி செய்ய நான் ஆரம்பிச்சிட்டேன். சப்பாத்தி வந்து சாஃப்டாக வரணுங்க. அதுக்கு வந்து அது என்ன தான் மெனக்கெட்டாலும் அந்த சாஃப்டாக இல்லைன்னா எங்கள் வீட்டு ஆளுங்க அதை சப்பாத்தினே ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ சப்பாத்திக்கு இப்போ அப்படியே போட்டுட்டு இந்த சின்ன பருப்பு இருக்குது இல்லையா, நமக்கு பச்சை பருப்பு அதோட தால் பண்ணிட்டேன். சரி எல்லா வேலையும் முடிச்சுட்டு அப்படியே போயிட்டு உட்காந்து 2 சப்பாத்தி சாப்பிட்டேன். இந்த வெயிலுக்கு காலைல சப்பாத்தி சாப்பிட்றது எனக்கு பிடிக்கல, நிஜத்தை தான் சொல்கிறேன். அப்படியே கொஞ்சம் டைம் இருந்ததால் இன்றைக்கி இறைப்பதிவுக்கு எழுதலாம் அப்படின்னு உட்காந்துட்டேன். ரொம்ப யோசித்து ஒரு அழகான லிரிக்ஸ் வந்தது மனசில், அப்படியே தோன்றுறது அப்படியே எழுதிட்டேன். அது போஸ்ட்டும் ஆகிடுச்சு. செக் பண்ணி பாருங்கள் சேனலில், ரொம்ப நல்லா இருக்கும். ஏங்க நீங்கள் எப்படிங்க ஊரில் வெயில் சமாளிக்கணும்னு சொல்லுங்கள். என்னால் முடியவே இல்லைங்க. நாங்கள் பெங்களூரில் இருக்கிறதுக்கே மண்டை காயுதுங்க. நீங்களாம் ஊரில் எப்படி வெயில் சமாளிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. கிச்சனில் நின்று சமைக்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய விஷயம். நின்று சமைக்கும் போதே வந்து அப்படி ஒரு ஸ்வெட்டிங் எனக்கு. எங்களோட கிளைமேட்டுக்கு இங்கே ஆக்சுவலி வந்து 36 போகுது. 36கே எனக்குன்னா நீங்கள் எப்படி நம்ம ஊரில் ஒரு 40 டிகிரி மேலேயாவது இருக்கும். நிஜமாவேங்க நீங்களாம் எப்படி தான் சமைக்கிறீங்கன்னே எனக்கு தெரியல. இப்போல்லாம் கேஸ் மேலே ஒரு பெரிய அவேர்னஸ்ங்க. பக்கத்துலேயே உட்காந்து சாஷ்டாங்கமாக நாற்காலி போட்டு உட்காந்துட்டேன். உட்காந்துட்டு அது குக்கர் அப்படி வர்றதுக்குள்ளே அப்படியே ஆஃப் பண்ணிடுறது. கேஸ் மிச்சம் பண்ணணும் இல்லையா?